கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி தான் செய்தியினுடைய தலைப்பு. தேடுகளுக்கு கிடைக்கும் பலன். இங்கே சொல்றாரு, முதலாவது பலன் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 9 நம்ம தேடுகளை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. குருடன் எரிகோ வீதியில பிச்சை கேட்டுக்கொண்டு இந்த குருடன் கர்த்தரை தேடினான் அவனை கைவிடவில்லை, அவனுடைய தேவையை சந்தித்தார். இந்த சங்கீதத்தில் படிக்கும்போது சிங்கக்கோட்டைகள் தாட்சியானது பட்டினியாக இருக்கும், கர்த்தர் தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாதான். கர்த்தரை தேடும்போது முதலாவது அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, ரெண்டாவது இங்கே பலன் அளிக்கிறவர் சொல்லி பார்க்க. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான், ஒரு நன்மையும் குறைபடாது சொல்றார். இப்படியே நிறைய நம்ம அடிக்கிட்டே போகலாம். கர்த்தரை தேடுவதனால பலன்கள். அதிகாலையில் என்னை தேடுவர்கள் கண்டடைவார்கள் சொல்றார். அவரை நம்ம தேடும்போது கண்டடைவோன்னு சொல்றார். ஆகவே அவர் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல, சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வசனத்துல நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அவரை தேடும்போது நம்மை கைவிடுகிறதில்லை, அவரை தேடும்போது ஒரு குறைவும் இல்லை, அவரை தேடும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அநேக ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆகவே நாம் அவரை எப்படி தேடணும்? உண்மையாய் தேடணும். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் சொல்றார். உண்மையாய் தேடணும். உண்மையாய் தேடும் போது நிச்சயமாய் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே நம் ஆண்டவரை தேடுவோம், பலன் அடைவோம், ஜெயம் பெறுவோம். ஜெபிக்கலாம். நேசிய நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழ உதவி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.